இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தீபாவளிக்கு முந்தைய நாள் யம தீபம் ஏற்ற வேண்டிய நாள், இதில் அப்படி என்ன விசேஷம் மற்றும் யம தர்ம ராஜாவுக்கு உண்டான சிறப்பு மந்திரத்துடன் மற்றும் யம தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் பற்றியும் இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள போகின்றீர்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். தீபாவளிக்கு முதல் நாள் திரியோதசி திதி அன்று மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். மகாலய பட்ச நாட்களில் பூமிக்கு வந்த நமது முன்னோர்கள் தீபாவளி நாட்களில் தான் மீண்டும் பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்வதாக சாஸ்திரம் கூறுகின்றது. அப்படி திரும்பி செல்கின்ற பித்ருகளுக்கு வழி தெரிய வேண்டும் என்பதற்காக தான் தீபம் ஏற்ற சொல்லி இதிகாசங்கள் உரைக்கின்றன. இந்த தீபத்தை வீட்டின் உயரமான இடங்களில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கோடு சேர்த்து கூடுதலாக ஒரு அகல் தீபத்தை தெற்கு நோக்கி ஏற்றினாலே போதுமானது. அதுவே யம தீபம். இதை உங்கள் வீட்டிலும் நீங்கள் தொழில் செய்யும் இடங்களிலும் ஏற்றலாம். இப்படி தீபம் ஏற்றுவதனால் விபத்துகள், திடீர் மரணங்கள் போன்றவை சம்பவிக்காது, நோய் நொடி அண்டாது என்பது நமது இந்து சாஸ்திர நம்பிக்கை. ஒருமுறை ஐப்பசி மாத வளர்ப்பிறை துவதியை திதி அன்றைக்கு தன் சகோதரி எமியின் வீட்டுக்கு சென்றார் யமதர்மர். அவருக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு அன்புடன் வரவேற்றாள் சகோதரி எமி. அப்போது யமதர்மன், இந்த தினத்தில் தன் சகோதரியின் கைகளால் திலகம் இட்டுக் கொள்பவர்களை நான் அவர்களுக்கு யமவாதனை கிடையாது என்று வரம் தந்தாராம். அன்றைய தினம் நான் மேலே கூறியுள்ள மந்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. பரணி, மகம், சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் யம தீபம் ஏற்றுவது அதிக சிறப்பு. யமனை அதிதேவதையாக கொண்ட சனி பகவானை லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், சனி தசா நடப்பில் உள்ளவர்கள், கோச்சார சனியால் பாதிப்புக்கு உண்டானவர்கள் யம தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரவல்லது. ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் நீச்சம் அல்லது பலம் இழந்தவர்கள், ஜனன ஜாதகத்தில் சனில் வக்கரம் பெற்றவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்களும் இந்த வழிபாடு மிகவும் சிறந்த பரிகாரமாக அமையும். ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களில் சனி நிற்க பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். ஜனன காலத்தில் பித்ரு தோஷம் உள்ளவர்கள், பிரேத சாபம் உள்ளவர்கள், குடும்பத்தில் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு இது ஆக சிறந்த பரிகாரம். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:55 மணி முதல் 6:55 மணிக்குள் யம தீபம் ஏற்றுவது மிகவும் உன்னதமாகும். அவர் வீட்டின் உயரமான பகுதியில் தெற்கு திசை நோக்கி யம தீபம் ஏற்றலாம். யம தீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும், முன்னோர்கள் ஆசிகள் முழுமையாக கிடைக்கப் பெறுவீர்கள், செய்தொழில் முன்னேற்றம் காணும், லட்சுமி கடாட்சம் பெருகும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.